ஆனால் ஒருத்தர் ஒரே ஒரு ஃபோன் காலில் எங்கள் படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சாரு. என அந்த விஷயம் வந்து எனக்கு தளபதி விஜயனா வந்து ஒரு ஃபோன் காலில் எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. வணக்கம். நடக்கிறதெல்லாம் பார்த்தா வெளியில போக முடியுமான்னு தெரியல. எதையாவது சொல்லி ஐயா ஃபர்ஸ்ட் எல்லாரும் மன்னிச்சுக்கங்க. இது வேறையா? தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கணும். இங்கே வந்து பேசின எல்லாருமே என்னோட என் மேலே இருக்கிற அன்பின் காரணமாக கொஞ்சம் மிகையாக என்னை புகழ்ந்ததுனாலையும் என்னை இது பண்ணதுனால எனக்கே ரொம்ப சங்கோஜமாக இருக்குது. எனக்கு உங்கள் நிலைமையெல்லாம் ரொம்ப புரியுது. தயவு செஞ்சு அதை பெருசாக தப்பாக எடுத்துக்கூடாது. சாரி. ஓகே, சரிங்க. என் அம்மா அப்பாவுக்கு நன்றி இந்த இடம் வந்ததுக்கு. அண்ட் பாக்யராஜ் சாருக்கும் நெல்சன் திலீப் குமார் சாருக்கும் அவர்னால தான் எனக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன் அவங்களால. ஸோ அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ தான் நினைக்கிறேன். அந்த ஷோவில் வின் பண்ணது தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெரிய மனிதர்களுக்கும் அதில் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்கு தான் இது சேருமே தவிர, நான் நல்லா நடிப்பேன் அது இது யாருக்குமே தெரியாது. ஸோ இது வந்ததுக்கு சோல் ரீசன் பிக் பாஸ்ன்ற ஷோ, அதுக்கு என்னை ஜெயிக்க வச்ச அந்த மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு என் லைஃப் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், படத்தில் நல்லா நடிக்கணும். இந்த மாதிரி மேடையில் ப்ரெஸ் மீட்லலாம் நடிக்கக்கூடாது அப்படின்றத நான் இங்கே நான் உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த படம்